ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு ஸ்டஃப்டு முருங்கைக்காய் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மட்டும் இல்லை, ப்ரோட்டீனும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி ஆக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தியில் முருங்கைக்காய் போட்டு பண்ண போகிறோம். எப்படின்னா, நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 5 முருங்கைக்காய், சின்ன முருங்கைக்காய் தான் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான முருங்கைக்காவை எடுத்துக்கோங்க. பட் மினிமம் 2 முருங்கைக்காவாவது வேணும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு முருங்கைக்காவில் உள்ள 2 ஓரத்தையும் கட் பண்ணி தூர போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்காவை வேக வைக்கணும். ஸோ நீளமாக இப்படி போட்டு நம்ம வேக வைக்க முடியாது. அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம். ஒரு முருங்கைக்காவை 3 அல்லது 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முருங்கைக்காவையும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண அந்த முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண முருங்கைக்காவை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் ஒரு பிஞ்ச் போல் உப்பும் சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம். அதாவது 1 அல்லது 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும். அதே மாதிரி முருங்கைக்காவுக்கு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணாலே போதும். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்தது மாதிரி ஆயிரும். பாருங்கள், 2 விசிலே முருங்கைக்காய் சூப்பராக வந்துடுச்சு. இந்த முருங்கைக்காய் அவ்வளோத்தையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை நம்ம தூர ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். முருங்கைக்காய் வேக வச்ச இந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்குது. ஸோ இதை களைய வேண்டாம். சப்பாத்தி மாவு பிசையதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச முருங்கைக்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு சப்பாத்தி மாவு பிசையதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படும். ஏன்னா முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி நமக்கு பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி பறந்த, அதாவது விளிம்பு எதுவும் இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாவும் வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு டப்பா அல்லது கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிலவங்க பார்த்திங்கன்னா பிசைஞ்ச மாவை சும்மா தட்டு போட்டு மூடி வைப்பாங்க. பட் அப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சா காற்று சுத்தமாக உள்ளே போகாது. எவ்வளோ நேரம்னாலும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்காய்க்கு உள்ளால் உள்ள ஃப்ரெஷ் அவ்வளோத்தையும் நம்ம தனியாக எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு மட்டும் முருங்கைக்காய் கொஞ்சம் எலாசு, அதாவது பிஞ்சு முருங்கைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. வித்து உள்ளே நிறைய இருந்துன்னா நமக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு முருங்கைக்காய்க்கு உள்ள ஃப்ளஷ் அவ்வளோத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காய் ஃப்ளஷ் எடுக்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வேக வச்ச முருங்கைக்காய்னால கொஞ்சம் கையிலேருந்து வலிக்கி போகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி கை வச்சு, அதாவது ஒரு விரலை விட்டு கூட ஈஸியாக எடுத்துடலாம். எல்லா முருங்கைக்காய் ஃப்ளஷையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்காய் ஃப்ளஷ் அவ்வளோத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விடணும். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு மசிக்க முடியல, கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஆனால் வித்து மட்டும் முழுசாக இருக்கக்கூடாது. சீடை அவ்வளோத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஏன்னா இந்த ஃப்ளஷை வச்சு, அதாவது இது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம இதை ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்தி பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் இந்த ஃப்ளஷை மிக்ஸி அல்லது பிளெண்டரில் போட்டு அரைச்சிடக்கூடாது. அப்புறம் களி மாதிரி கூழ் மாதிரி நமக்கு ஆயிரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 to 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து கொரப்பாக 1-2 பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க, அதாவது பொடிச்சு வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் ஒரு 5 முருங்கைக்காய்க்கு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குறவோ கூடுதலோ உங்கள் தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. பட் இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய் வேக வச்ச ஃப்ளஷில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு போய் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படியே வச்சு ஸ்டஃபிங் பண்ண முடியாது. அதனால இது கூட கொஞ்சம் ஃப்ளவர், அதாவது கொஞ்சம் ஏதாவது மாவு ஆட் பண்ணணும்.
இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்க இந்த இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பைண்டிங்காக வேண்டி கொஞ்சமாக நான் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ்டட் சன்னா பவுட்ரு, அதாவது வெள்ளை கொண்டக்கடலையோட உப்பு கடலைன்னு சொல்லுவோம்ல, அதோட பவுடரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எந்த மாவு சேர்த்தாலும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இதோட ராஸ்மல் எல்லாம் போகணும். பொட்டுக்கடலை மாவுனா சீக்கிரமாகவே வறுபட்டுரும். ஆனால் கடலை மாவுனா நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா கடலை மாவில் நார்மலாகவே ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். நம்ம சேர்த்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு இந்த மாதிரி உதிர உதிராக மணல் மணலாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க, அதாவது மசிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காய் ஃப்ளெஷ்ஷை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஃப்ளெஷ்ஷை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் உள்ள தண்ணி, அதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி அவ்வளோத்தையும் இந்த மாவு அப்சர்வ் பண்ணிடும். முருங்கைக்காய் ஃப்ளெஷ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா அடிப்பிடிக்கவே செய்யாது, ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் போல் உப்பு, நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது முருங்கைக்காய் ஸ்டஃபிங்கில் செஞ்ச சப்பாத்தி. நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னால் மட்டும்தான் தெரியும், மற்றபடி யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவையான மாவு எடுத்துக்கோங்க. மாவோட அளவு பார்த்திங்கன்னா எப்பவும் பண்ணுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஸ்டஃபிங் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஸ்டஃபிங் உள்ளே நிற்கணும், அதனால் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி இந்த மாதிரி குட்டியாக பூரி அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு திரும்பியும் மூடி நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் வர மாவு போட்டு சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆலு பரோட்டாவை கூட இந்த முருங்கைக்காய் பரோட்டா மிஞ்சிரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தியை எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிக்கலாம். கல் சூடானதும் அதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், முருங்கைக்காய் ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி அழகாக பொங்கி வருதுன்னு. காய்கறி சாப்பிடாத கிட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. மற்ற சப்பாத்திகளையும் இதே மாதிரி ஸ்டஃபிங் வெளியில் வராமல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒன்றொன்னா கல்லில் போட்டு சுட்டெடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சுட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகவே செய்யாது, சாஃப்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் முருங்கைக்காய் ஸ்டஃப்டு பரோட்டா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு SRV கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.